வணக்கம். ப்ரீவியஸ் கிளாஸ் என்வலப் டூல் யூஸ் பண்ணி இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப் டிசைன் பண்ணோம். இதுல வெக்டார் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் உடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணி இதுல யூஸ் பண்ணோம். என்வலப் டூலை நம்ம நிறைய விதமா பயன்படுத்தலாம். Coreldraw யூஸ் பண்ற எல்லா ஆப்ஜெக்ட்லயும் இந்த என்வலப் டூலை யூஸ் பண்ண முடியும். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே பண்றேன். டெக்ஸ்ட்ல இந்த என்வலப் டூல் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை டைரக்டா யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்கும். சில ஆப்ஷன்ஸோடையும் சில டூல்ஸோடையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ல டெக்ஸ்ட் ட்ராப் டிசைன் பண்ண என்வலப் டூல் யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோக்கப் கிரியேட் பண்றதுக்கு இந்த என்வலப் டூல் யூஸ் பண்ணலாம். 2D ஆப்ஜெக்ட்டை 3Dயா சேஞ்ச் பண்றதுக்கு இந்த என்வலப் டூல் யூஸ் பண்ணலாம். என்வலப் டூல் செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி பார்ல அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் விண்டோ மெனுல டக்கர்ஸ்க்கு இன்சைட் எஃபெக்ட்ஸ்ல என்வலப்கான தனி டக்கர் கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் F7 அதோட ஷார்ட்கட். இந்த ப்ராப்பர்ட்டி பார்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனை இந்த டக்கர்லையும் யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷனை ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்ல ப்ரீசெட்ல சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவே டக்கர்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஜெக்ட் செலக்ட்ல இருக்கும்போது இதுல ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்றேன். இந்த ப்ரீசெட் டிசைன் இல்லாம நம்மளா ஒரு ஓன் டிசைன் கிரியேட் பண்ணி அதை ப்ரீசெட் ஃபைலா சேவ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய மத்த ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டு ஒரு ப்ரீசெட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த பிளஸ் ஐகான் இருக்கு. நோட்ஸ் செலக்ட் பண்றதுக்கு 2 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெக்டாங்குலர் மாடல்ல செலக்ட் பண்ணலாம். இன்னொரு ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரீயா மவுஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளஸ்ங்கிறது ஆட் நோட், மைனஸ்ங்கிறது டெலீட் நோட். மேனுவலாவும் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்ம் லைன்ல டபுள் கிளிக் பண்ணும்போது நியூ நோட் கிடைக்கும். செலெக்ஷன்ல இருக்கக்கூடிய நோட்ல டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த நோட ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளைவா இருக்கக்கூடிய நோட ஸ்ட்ரெயிட் பண்றதுக்கு சென்டர்ல ஒரு கிளிக் பண்றேன். கன்வெர்ட் டு லைன் அதை கிளிக் பண்ணும்போது அந்த வளைவு வந்து ஸ்ட்ரெயிட்டா கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய நோட வளைவா மாத்துறதுக்கு கன்வெர்ட் டு கர்வ். இந்த ஆப்ஷன் எல்லாமே டிராயிங் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பென் டூல், பிசியர் டூல், ஃப்ரீ ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி நிறைய டிராயிங் கிளாஸஸ் பார்த்திருக்கோம். அதுலலாம் நம்ம நோட எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதே தான் இங்கேயும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க கர்வ்ஸ் நோட், ஸ்மூத் நோட், சிமெட்ரிக்கல் நோடு. நோட்ல 3 வெரைட்டிஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம டீடைலா ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்திருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அந்த கிளாஸ் பாருங்க. நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்றதுக்கு இதுல நிறைய என்வலப் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். இதை கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் அன்கன்ஸ்ட்ரெயின் மோட். இந்த ஆப்ஷனை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 3 ஆப்ஷனையும் ஃபர்ஸ்ட் டீடைலா பார்த்துடலாம். டக்கர் மினிமைஸ் பண்றேன். டெக்ஸ்ட் வந்து 3 காப்பி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் மோட் ஆக்டிவ் பண்றேன். நோட கிளிக் பண்ணி மூவ் பண்றேன். அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் ஆர்க் மோட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். இதுல அதே நோட நான் மூவ் பண்றேன். அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டபுள் ஆர்க் மோட் சேம் நோடு மூவ் பண்றேன். இந்த 3 போல டிஃபரன்ஸ் பாருங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மோட பொறுத்த வரைக்கும் 2 நோடு நடுவுல ஸ்ட்ரெயிட்டா கிடைச்சிருக்கு. சிங்கிள் ஆர்க்ல ஆர்ச் மாதிரி கிடைச்சிருக்கு. டபுள் ஆர்க்ல எஸ் கர்வ் மாடல்ல கிடைச்சிருக்கு. 2 நோடுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா எஸ் மாதிரி இருக்கும். இந்த 3 ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹேண்டில்ஸ் வந்து எடிட் பண்ண முடியாது. இந்த ஹேண்டில்ஸ் எடிட் பண்றதுக்கு அன்கன்ஸ்ட்ரெயின் மோட் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கணும். இப்போ இந்த ஹேண்டில் ஈஸியா மூவ் பண்ணலாம். நார்மலா ஒரு டெக்ஸ்டை டைப் பண்ணிட்டு அதுல என்வலப் டூல் செலக்ட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா அன்கன்ஸ்ட்ரெயின் மோட் தான் எனேபிள் இருக்கும். அந்த டைம்ல பர்டிகுலர் நோட அந்த ஹேண்டில்ஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது பர்டிகுலரா ஒரு நோட வந்து நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா அன்கன்ஸ்ட்ரெயின் மோட எனேபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் மேப்பிங் மோட். அதோட டூல் டிப் ரீட் பண்ணி பாருங்க. சூஸ் ஹவு த ஆப்ஜெக்ட் ஃபிட்ஸ் வித்தின் த என்வலப். அந்த என்வலப்க்கு இன்சைட் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஃபிட் ஆகணும் அதுக்கு வந்து 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவோம். இது 3 லைன்ஸ் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். என்வலப் டூல் செலக்ட் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்ல இந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் லாஸ்ட் கிளாஸே பார்த்திருக்கோம். கிரியேட் என்வலப் ஃப்ரம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ரவுண்ட்ல கிளிக் பண்றேன். டெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப்ல சேஞ்ச் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா நமக்கு இங்க எனேபிள் ஆகுறது புட்டி ஆப்ஷன் தான். ஒரிஜினல் செலக்ட் பண்றேன். டிஃபரன்ஸ் பாருங்க. புட்டி ஆப்ஷன்ல டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வித் அதிகமாகி கொஞ்சம் டைட்டா நமக்கு தெரியுது. அதுவே ஒரிஜினல் செலக்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட் வந்து சைஸ் சின்னதாகி இன்பிட்வீன் கேப் வந்து அதிகமா தெரியுது. அதாவது மேல இருக்க லெட்டரும் கீழ இருக்க லெட்டரும் பாத்தீங்கன்னா தெரியும். ஹரிசாண்டல் சூஸ் பண்றேன். டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இந்த நோட்ல இருந்து ஆரம்பிக்குது. பாட்டம்ல பாத்தீங்கன்னா எல்லா லெட்டருமே அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய நோட்ல போய் முடியுது. வெர்டிக்கல் ஆப்ஷன் சூஸ் பண்றேன். இந்த 3 லெட்டர்ஸும் ஸ்டார்டிங் வந்து இங்க இருக்கு. ஆக்சுவலா இந்த ஹெச்ல பாத்தீங்கன்னா கேப் வந்து நமக்கு தெரியுது. எக்ஸ் வந்து ஃபுல்லா அங்க மூவ் ஆயிட்டனால கேப் தெரியுது. வேற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இதே போலதான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 லெட்டர்ஸுமே அந்த நோட நோக்கி தான் மூவ் ஆயிருக்கு. ஒரிஜினல் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் கீப் லைன்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ல என்வலப்ங்கிறது இந்த ப்ளூ கலர் டாட்டட் லைன் தான். அதுலதான் இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபிட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஆர் வந்து அந்த என்வலப் லைனோட ஒட்னாப்ல வளைவா இருக்கு. இ வந்து கொஞ்சம் இந்த சைடு வளைவா இருக்கு. ஏ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வளைவா இருக்கு. எந்த இடத்துல வளைவு இருக்கோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டா சேஞ்ச் பண்ணிடும். ஆர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. என்வலப் லைனுக்கும் இதுக்கு இடத்துல எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க. எல்லா டெக்ஸ்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் ஆட் நியூ என்வலப். ஆல்ரெடி என்வலப் இருக்க ஆப்ஜெக்ட்ல இன்னொரு புதுசா ஒரு என்வலப் ஆட் பண்றதுக்கு தான் அந்த ஆப்ஷன். இந்த டெக்ஸ்ட் என்வலப் ஆட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா கிளியர் என்வலப் கொடுக்குறேன். ரொட்டேஷன் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம ரவுண்ட் ஷேப்ல என்வலப் அப்ளை பண்ணோம். இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ல இன்னொரு என்வலப் ஆட் பண்றதுக்கு ஆட் நியூ கிளிக் பண்றேன். இதுல ப்ரீசெட்ல பிஞ்ச் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். இப்ப நார்மலா இதுல பிஞ்ச் அப்ளை பண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ரவுண்ட் ஷேப்ல மாத்தின என்வலப்ல ஒன் மோர் என்வலப் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி மல்டிபிள் என்வலப்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் ஆட் நியூ கொடுத்து ப்ரீசெட்ல சர்க்குலர் செலக்ட் பண்றேன். சேம் ஆப்ஜெக்ட்ல மல்டிபிள் என்வலப் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் காப்பி என்வலப் ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்ரெடி என்வலப் அப்ளை ஆன ஆப்ஜெக்ட்ல இருந்து அதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம காப்பி பண்ணிக்கிறது அந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம என்ன என்வலப் யூஸ் பண்ணிருக்கோமோ அதை மட்டும் தான் காப்பி பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிபிள் என்வலப் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட்ல சிங்கிள் என்வலப் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் என்வலப் எதுவுமே அப்ளை பண்ணாத ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். என்வலப் டூ செலக்ட் பண்ணி காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்றேன். மல்டிபிள் என்வலப் அப்ளை பண்ண இந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு கிளிக் பண்றேன். இந்த டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா யூஸ் பண்ணது ப்ரீசெட்ல சர்க்குலர் யூஸ் பண்ணோம். இதுல நான் கிளியர் என்வலப் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது பிஞ்ச். இதையும் கிளியர் பண்றேன். நார்மலா இருந்த டெக்ஸ்ட் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல சேஞ்ச் பண்ணும். இதையும் கிளியர் பண்றேன். இதுதான் நார்மல் டெக்ஸ்ட். அதுவுமே ரொட்டேஷன் இருக்கு. ரொட்டேஷன் கிளியர் பண்றேன். இந்த மாதிரி மல்டிபிள் என்வலப் யூஸ் பண்ணும். பட் காப்பி ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா என்ன என்வலப் யூஸ் பண்ணிருக்கோமோ அது மட்டும் தான் இங்க காப்பி. என்வலப் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் டெக்ஸ்ட்ல வந்து நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் டூல கிளிக் பண்ணி அது மேல ஒரு கிளிக் பண்றேன். எடிட் டெக்ஸ்ட்டுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த என்வலப் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா நமக்கு கன்வெர்ட் கர்வ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கர்வ் பண்றதுல 2 பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு வந்து வேற சிஸ்டம்ல இதே டிசைன் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஃபாண்ட் இஷ்யூ இல்லாம இருக்கும். இன்னொன்னு இந்த கன்வெர்ட் கர்வ் பண்ணும்போது ஷேப் டூல் செலக்ட் பண்றேன். டெக்ஸ்ட்ல பாருங்க நிறைய நோட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பர்டிகுலரா ஒவ்வொரு தனித்தனி நோடையும் நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கர்வ் பண்ணி எடிட் பண்ணும்போது யூனிக்கான ஒரு டிசைன் வந்து கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரீசெட் ஃபைல் பத்தி பார்க்கலாம். ஒரு என்வலப் கிரியேட் பண்ணதை இன்னொரு ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்றதுக்காக தான் ப்ரீசெட்டா கன்வெர்ட் பண்றோம். அதாவது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்றதா இருக்கலாம். இல்லாட்டி வேற டிசைன் இதே என்வலப் யூஸ் பண்றதுக்காக அதை ப்ரீசெட்டா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எளிமையா மத்த ஆப்ஜெக்ட்ல அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதற்காக தான் அதை ப்ரீசெட் ஃபைலா கிரியேட் பண்றோம். ஒரு நியூ ஷேப் கிரியேட் பண்ணி அதை எப்படி ப்ரீசெட்டா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை கம்பைன் பண்ணிடுறேன். ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு என்வலப் டூல் செலக்ட் பண்றேன். இந்த ப்ளூ கலர் லைன் பாருங்க ரெக்டாங்கிள் ஷேப்ல டிஸ்பிளே ஆகுது. இப்போ என்ன நம்ம டிரா பண்ணுமோ அதை ஒட்டினாப்ல இந்த ப்ளூ கலர் லைன் வரும்போது தான் அந்த ஷேப்ல நமக்கு ப்ரீசெட் ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். இந்த டெக்ஸ்ட்ல என்வலப் டூல் செலக்ட் பண்றேன். அந்த டெக்ஸ்ட்டை ஒட்டினாப்ல அந்த டாட்டர் லைன் தெரியுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீசெட்ல ஒரு டிசைன் செலக்ட் பண்றேன். நம்ம என்ன டிசைன் செலக்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ப்ளூ கலர் லைன் வந்து சேஞ்ச் ஆகுது. பட் இப்ப டிரா பண்ண டிசைன்ல அந்த ப்ளூ கலர் லைன் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்டை ஒட்டினாப்ல நமக்கு இல்ல. இப்ப இந்த ஷேப்ல சேஞ்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு என்வலப் டூல் செலக்ட் பண்ணி கிரியேட் என்வலப் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு கிளிக் பண்றேன். இதுல ஃபில்டர் நன் பண்ணி காமிக்கிறேன். என்வலப் டூல் செலக்ட் பண்றேன் பாருங்க. அந்த டாட்டட் லைன் வந்து கரெக்டா அந்த ஷேப்ல கிடைச்சிருக்கு. இந்த ஷேப்பை ப்ரீசெட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி பார்ல ஆட் ப்ரீசெட்கான பிளஸ் ஐகான் கிளிக் பண்றேன். இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கோரல்ட்ராவுடைய ஃபோல்டர்ல என்வலப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளதான் இது சேவ் ஆகும். இப்போ ப்ரீசெட் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் லாஸ்டா இருக்கு பாருங்க. டம்மி டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். என்வலப் டூல் செலக்ட் பண்ணி ப்ரீசெட்ல இப்போ நம்ம கிரியேட் பண்ண ப்ரீசெட் ஃபைல் செலக்ட் பண்றேன். நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் தேவையில்லை அப்படின்னா ப்ரீசெட்ல அதை செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் கிளிக் பண்ணீங்கன்னா டெலிட் ப்ரீசெட். இதுல வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைல் டெலிட் ஆயிடும். என்வலப் டூல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பேசிக்கா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த என்வலப் டூல வேற எந்த டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் வந்து ஹார்ட் ஷேப்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இந்த டக்கர்ல ஹார்ட் ஷேப் இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல நம்ம வேற ஆப்ஷன் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஹரிசாண்டல், ஒரிஜினல் அண்ட் புட்டி அண்ட் வெர்டிகல். காமன் ஷேப் இருக்கக்கூடிய ஹார்ட் அந்த ஷேப் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன்.
இந்த வெக்டார் ஆப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் டைரக்ட்டா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. கிரியேட் என்வலப் ஃப்ரம் கிளிக் பண்ணி இந்த ஹார்ட்ல கிளிக் பண்றேன். தி ஆப்ஜெக்ட் யூ செலக்டட் இஸ் இன்வாலிட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. இத கர்வ் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டூ கர்வ் குடுக்குறேன். டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு என்வலப்ல கிரியேட் என்வலப் ஃப்ரம். இதுல ஒரிஜினல் செலக்ட் பண்றேன். இதுல டெக்ஸ்ட் எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பாருங்க. இந்த டெக்ஸ்ட்ட நான் டைரக்ட்டா மட்டும் யூஸ் பண்ணல. இது கூட டிரான்ஸ்பரன்சில இருக்கக்கூடிய ஆப்ஷன கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். பிளர் ஆப்ஷனையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இது 2மே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எஃபெக்ட் கிரியேட் பண்ணி பாருங்க. எப்படி கம்பைன் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்ல என்வலப் அப்ளை பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரூட் ஆல்ரெடி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இதுல சிங்கிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்லயும் எக்ஸ்ட்ரூட் டூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் ஷேடிங்ல வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்ல எக்ஸ்ட்ரூட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் அண்ட் டெக்ஸ்டுடைய கலர் வந்து கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட் இந்த கப் ஷேப்ல எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபுல் சைஸ்க்கு ஒரு பாக்ஸ் டிரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டிரா பண்ணிட்டு 3 டிவைடர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு பேக் மைனஸ் ஃப்ரண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி 4 போர்ஷன் கிடைச்சிரும். இதை ரைட் கிளிக் பண்ணி பிரேக் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறேன். இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஃபாண்ட் தான். ஏ மற்றும் கேப்ரியோலா ஃபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டைலிஸ்டிக் செட் யூஸ் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு என்வலப்ல கிரியேட் என்வலப் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஃபிட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த பாக்ஸில் ஃபிட் பண்ணுறேன். டெக்ஸ்டையும் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் சிஇ ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டை இங்கே மூவ் பண்ணிக்கலாம். அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் என்வலப் ஃப்ரம் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபிட் பண்ணுறேன். கொஞ்சம் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்த டெக்ஸ்ட்டை என்வலப் பண்ணுறேன். பாக்ஸை மூவ் பண்ணிடுறேன் வெளியில. அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் சில எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த டாப் போர்ஷனை ஃபுல்லாக ட்ரா பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ல டெக்ஸ்ட் ரேப் பண்ணி பாருங்க. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். கப் மாடல்ல பிளேஸ் பண்ணலாம். கார் ஷேப்ல. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பிளேயருக்கான மோக்கப் டிசைன் பண்றதுல நீங்க நார்மலா இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா அது பாக்குறதுக்கு பேப்பர் எஃபெக்ட் கிடைக்காது. இதுல என்வலப் டூல் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. மைல்டா நம்ம சேஞ்ச் பண்ணும்போதே பேப்பர் எஃபெக்ட் கிடைச்சிடும். இது பேனருக்கான மோக்கப். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா கோரல்ட்ரால மோக்கப் டிசைன் கிரியேட் பண்றதுக்கு என்வலப் டூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ் இந்த என்வலப் டூலை பொறுமையா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.